நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த முதலாவதாக ஆவியானவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இரண்டாவதாக கூட சபை போதகருக்காகவும் அப்புறம் சபை விசுவாசி அவர்களுக்காகவும் ஆலமரத்தை போல நமக்காக ஒரு கிளைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது நம்ம போதகருக்கு ஏற்படுத்தியிருக்க இந்த வாய்ப்புக்காக முதலாவது நான் அவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். அப்புறம் நடுவர் அவர்களுக்கு அந்த ஆலமரத்தையே வேறாய் தாங்கி இன்றைக்கு பிடிக்கும்படியாய் நம்மளெல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக வந்திருக்க நடுவர் அவருக்கு நான் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆலமரத்தில் இருக்கிற பழங்களை போல அதை சாப்பிட வருகிற பறவைகளை போல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை நான் அன்பார நான் அழைக்கிறேன். இன்றைக்கு கூட நம்ம பேச போகிற தலைப்பு பார்த்தோம்னா தேவ அன்பை விட்டு பிரிப்பது பாவமா அப்படின்னு சொல்லி பார்க்க வந்திருக்கோம். முடிவு எப்படி எங்களுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பேசுகிறோம், ஃபஸ்ட்டு எங்கள் டாபிக் தான் எடுக்கிறீங்க. முதல்ல வர்றதே பாவமாக தான் கேட்டிருக்கீங்க. அதனால் எங்ககிட்ட பேசுகிற பாயிண்ட் எல்லாமே வேல்யூவாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். முதலாவதாக கூட தேவ அன்பை விட்டு பிரிப்பது பாவம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எங்கள் தரப்பிலிருந்து முதலாவதாக நான் பேச வந்திருக்கிறேன். முதலாவது நான் கேட்க விரும்புகிறது என்னென்னா, பாவம்னா என்ன, எப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதாகமத்தின் மூலியமாக ஒரு சில காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு இந்த பட்டிமன்றத்தில் நான் பேச வந்திருக்கிறேன். தேவனோட அன்பு பிரிஞ்சு போயிடுச்சுன்னா, இந்த பாவத்தினால பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அதனால என்னென்ன விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். கீழ்ப்படியாமையா பாவமானு கேட்டால் சந்தேகமே இல்லை, பாவம் தான். கீழ்ப்படியாமைக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல, பாவம் தான். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, இச்சையானது கர்ப்பம் தரித்து அந்த பாவம் என்ன பண்ணால் மரணத்தை பிறப்பிக்கும். ஆனால் கீழ்ப்படியாமைக்கு மரணத்தை பிறப்பிக்கும்னு சொல்லி எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. நான் பார்த்த வசனம் இது ஒன்று தான். அதனால் எப்படியும் பாவம் தான் தேவனோட அன்பை விட்டு பிரிக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாய் நாம் செய்கிற ஒரு சில காரியங்கள் தான் பாவம் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் போட்டிருக்கு. முதலாவதாக நியாய பிரமாணத்தை மீறுவது தான் பாவம் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நியாய பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியும், மோசே காலத்தில் 10 கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லாருக்குமே நமக்கு தெரியும், சிறு பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அதில் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கேயும் மென்ஷனும் பண்ணலை. பாவம் செய்யாதுன்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னெல்லாம் சொல்லி எங்களுக்காகவே 10 கற்பனைகள் இந்த பாவத்தை குறித்து சொல்கிறதுக்காகவே மோசே அந்த காலத்துலேயே அந்த 10 கற்பனைகளை கொண்டு வந்திருக்காரு. அதனால் இதை குறித்து தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். பாவம்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவு என்ன ஆகுனா அது துண்டிக்கப்படும். இந்த பாவத்தினால மாத்திரம்தான் அது துண்டிக்கப்படும். அது நமக்கு ஒரு சிவராக, ஒரு மதில் சிவரை போல் அது நின்று நம்ம தேவன்கிட்ட நெருங்காத அளவுக்கு அவர் நமக்கு எல்லாரையுமே ஏசுப்பா தாயின் கருவில் உருவாக்கும் பொழுது அவர் பெயர் சொல்லி அவர் அழைச்சிருக்காரு, பரிசுத்தம் பண்ணி நம்மளை அழைச்சிருக்காருன்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பாவம் நமக்குள்ளே வரும்பொழுது அந்த பரிசுத்தத்தை இழந்து நாம் ஒரு பாவியாக மாறி ஆண்டவரோட சமூகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு வருகிற சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது. அப்படி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் ஒரு சில நபர்களை நான் சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது தேவ அழைப்பை முதலாவது நம்ம இழந்து போவோம். தேவனுடைய சித்தம் நிறைவேறாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாவமானது நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்னென்ன தரிசனங்கள், என்னென்ன நோக்கங்கள் நம்மளை கொண்டு என்னெல்லாம் அவர் செய்ய சித்தம் வைத்திருக்கிறாரோ அது எல்லாவற்றையுமே இந்த பாவம் தான் இன்றைக்கு என்ன பண்ணுதுன்னா அது தடை செய்கிறது. தேவ அன்பை விட்டு அது பிரிக்க செய்கிறது. முதலாவதாக நான் சொன்னது போல நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம்னு சொன்னேன். அதில் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். எல்லாருக்குமே தெரியும் 10 கட்டளைகளில் கொலை செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி. அதில் கொலை செய்யாது இருப்பாயாக்காக எக்ஸாம்பிளாக நான் காயினை பற்றி நான் இன்றைக்கி பேச வந்திருக்கிறேன். எல்லாரும் பற்றி நான் ஒரு நிமிடம் மாத்திரம்தான் நான் பேசுவேன். காயின் என்ன பண்ணார்னா தன் சகோதரனிடத்தில் எரிச்சல் உண்டாகி, ஏன்னா அவரோட காணிக்கை ஏற்றுக்காமல் ஆபேலோடு தான் ஏற்றுக்கொண்டதால் அவருக்கு எரிச்சல் அந்த கோபம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கொலை வெறியை இன்றைக்கு அது உண்டாக்கி விட்டு ஒரு கொலையை செய்கிற அளவுக்கு அது வந்திருக்கு. அப்போ கொலை செய்கிறது பாவமா இல்லையா?
பாவம். அதனால தான் இன்னைக்கு அந்த தலைப்பை குறித்து நாங்கள் பேச வந்திருக்கேன். அடுத்ததாக கூட சோதம் குமோராவை கொண்டு கூட நான் பேச போகிறேன். என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஏசப்பாவே சாட்சி சொல்லியிருப்பார். அந்த இடத்துல பாவம் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருப்பாரு. பின்பு கர்த்தர் சோதம் குமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினால் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட அவர் சொல்றாரு. இன்றைக்கு நம்ம கூட அப்படிதான் ஒரு சிலர் செய்கிற தவறினால அந்த சோதம் குமோரா பட்டணம் முழுவதுமே இன்றைக்கு அழிந்து போயிருக்கு. அது காரணம் பாவம் தான். கீழ்ப்படியாம இல்லை, பாவம் தான். அவங்க ஆணோட ஆண், பெண்ணோட பெண் கூட இன்னைக்கு அவங்க தகாத உறவுல அவங்க பாவம் செய்து, ஏன்னா விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக அப்படின்னு சொல்லி இந்த 10 கற்பனைகள் நியாய பிரமாணத்துல சொல்லியிருக்கு. ஆனா அப்படிப்பட்ட பாவங்களை இந்த சோதம் குமோராவில் அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் செஞ்சதுனால தேவனுடைய கோபம் மூண்டு அந்த சோதம் குமோரா பட்டணம் முழுவதுமாய் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருக்குது. நம்ம எல்லாருமே வேத வசனத்துல நம்ம வாசித்திருப்போம். அடுத்ததாக கூட நம்ம பார்க்கும் பொழுது மிரியாமை பற்றி நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் முதல் பெண் தீர்க்கதரிசியாய் மிரியாம் வந்து தேவனால் அழைக்கப்பட்டவங்க. நான் சொன்னேன் இல்லையா, பாவம்னு வந்தாக்கா தேவ அன்பை பிரிக்கிறது, தரிசனத்தை பிரிக்கும், தேவ அழைப்பை பிரிக்கும், அவர் நம்ம கொண்டு வச்சிருக்க திட்டங்கள் எல்லாமே பிரிக்கும். மிரியாம் என்ன பண்ணாங்கன்னா, தன் சகோதரனுக்கு விரோதமாக அவங்க பேசுனது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து வேற ஒரு நாட்டு எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை அவங்க விவாகம் பண்ணதுனால அவங்க விரோதமாய் பேசினதெல்லாம் ஆண்டவருக்கு கோபம் உண்டு. அவர் என்ன பண்ணார்னா, உறைந்த மழையில் வெண்மையான ஒரு குஷ்டரோகத்தை அவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் நம்ம மோசேவும் போய் ஆரோனும் போய் சொல்கிறாங்க. ஆரோன் சொல்கிறாரு மோசே கிட்ட, இந்த புத்தீனமாய் செய்து இந்த பாவத்தை எங்கள் மேலே நீங்கள் சுமத்தாத இரும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாவம்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இப்படிப்பட்டதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரியாமல் இன்னைக்கு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரருக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்க எல்லாவற்றிலும் இருக்கிற விரோதமாய் நம்ம பேசணும்னா அது உண்மையாகவே இன்னைக்கு பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு பண்ண இருக்கிறேன். அதுக்கப்புறமா மிரியாமுக்கு அந்த 7 நாட்கள் என்னாச்சுன்னா அந்த குஷ்டரோகம் அவங்கள விட்டு நீங்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆண்டவர் மன்னிச்சாரு. ஆனால் அவங்க தேவ திட்டத்தை அவங்க இழந்துட்டாங்க. முதல் பெண் தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. இந்த பாவத்தின் நிமித்தமாக அதன் பிறகாக பார்த்தா அவங்களோட ஹிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது எங்கே 1-2 தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வியாதிப்பட்டு அவங்க மரணம் ஆயிட்டாங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாவம் தான் தேவ அன்பை விட்டு பிரிக்குமே தவிர கீழ்ப்படியாமை அந்த அளவுக்கு தேவ அன்பை விட்டு பிரிக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அடுத்ததாக கூட வந்து நம்ம சிம்சோனை பார்க்கலாம். சிம்சோன் என்ன பண்ணாரு, வேசித்தனத்தில் போய் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா இதில் சொல்லியிருக்கு இல்லையா, நியாய பிரமாணத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறரோட பொருளை நீ இச்சியாதிருப்பாயாக. அதாவது மற்றோட மனைவியோ மற்றவருடைய புருஷனையோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சித்து கொள்ளக்கூடாது. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வேசிக்கிட்ட போய் அவரோட பாவத்தை செஞ்சது மாத்திரம் இல்லாமல் தேவன் அவர் மேலே வச்சிருந்த ஆவியானுடைய பலனை அவர் இழந்து போய் கடைசியில் அவர் குருடாக இருந்து அவர் உயிரோடு இருந்து மற்றவர்களை கொன்னதை விட அவர் மரித்த பொழுது அநேக பேரை அவர் வந்து கொன்னார் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் சரித்திரத்தில் நியாயாதிபதிகள் 16-19 இப்படியாய் சொல்லியிருக்கிறது. அதனால் என்ன கேட்டிங்கன்னா, தேவனோட அன்பை விட்டு பிரிக்கிறது கீழ்ப்படியாமையான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, பாவம் தான். ஏன்னா கீழ்ப்படியாமல் விட அதற்கு மேலாக ஒரு படி எதுன்னு பார்த்தோம்னா அது பாவம் தான். ஏன்னா நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். நடுவர் அவர்களை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கு தெரியும், 2 பேர் ட்வின்ஸு. இப்போது உங்கள் 4 பேர் ஓகேங்க, எனக்கு தெரியாது, 3 பேர் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இதில் இப்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு வேலை நீங்கள் விட்டீங்கன்னா அவங்க செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்கள வெறுத்துருவீங்களா? அன்பாக நேசிப்பீங்க இல்லையா? இப்போ அதே ஒரு பிள்ளை நீங்கள் மீண்டுமா நீங்கள் வேலை சொல்லி உங்கள் பேச்சை கேட்கலன்னா நீங்கள் வந்து அன்பு செலுத்திட்டு தான், ஏன்னா அது உங்களோட பிள்ளை. இப்போ அதே பிள்ளை ஒரு செய்ய முடியாத ஒரு தவறை செஞ்சிருச்சுன்னா நீங்கள் வெறுப்பீங்களா, பாசம் காட்டுவீங்களா? வெறுப்பாரா? பார்த்துக்கோங்க, அவரே நம்மளுக்கு நியாயத்தை சொல்லிட்டார். அப்போது பேச்சை நம்ம கேட்கலன்னா கீழ்ப்படியாமல் போகிறது வந்து பெரிய விஷயமே இல்லை. ஒரு பாவத்தை செஞ்சாதான் அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் பாவத்தை செஞ்சால் மாத்திரம்தான் ஒரு உறவை வந்து துண்டிக்கப்படுகிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னுமாய் நிறைய பைபிளில் இருக்குது. எனக்கு நேரம் கம்மியாக இருக்குது. நம்ம வந்து பொருத்தனை பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நம்ம செலுத்தாமல் இருந்தால் அது பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்தில் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னா, நிறைய பேர் பாவம்னா விபச்சாரம்,
வேசித்தனம், கொள்ளை இப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் அது மாத்திரம் இல்லை பாவம். நிறைய பாவங்கள் இருக்குது. கோபங்கள், எரிச்சங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற 17 காரியங்களை அவர் அருவருக்கிறாரா. அதில் களியாட்டுகள், காம விகாரம், எரிச்சல், கோபம் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் இருக்குது. இவைகள் எல்லாமே பாவத்துக்கு முதலாவது ஒரு அடித்தளமாக இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் சமூகத்துக்கிட்ட போகும் பொழுது நமக்கு என்ன ஆகுன்னா அவரோட அன்பை விட்டு அது பிரிக்கிறதா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் இந்த பாவம் பண்ணாதான் நம்ம அவர் பேச்சு கேட்காம போயிட்டு அவர் அன்பை விட்டு பிரிச்சிருவோம் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அவர் பேச்சை கேட்கலன்னா கூடமே அவர் உண்மையாகவே அவர் நம்ம மேலே அன்பு வைக்கிற தேவன். அதனால் பாவம் செஞ்சாதான் அந்த பாவத்தை அவர் ஏன்னா ஏசப்பா சொல்லியிருக்காரு, பாவிகளை ரட்சிக்க தான் அவர் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை நேசிப்பார், ஆனால் பாவத்தை அவர் நேசிக்கிற தேவன் அல்ல. அதனால பாவம் தான் தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம பிரிக்கிறதா இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இப்படியெல்லாம் பாவம் செய்கிறாங்க, நம்ம எப்படி தான் ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நிறைய தேவ மனுஷங்க பாவம் செஞ்சுட்டு ஊழியக்காரர்கள் நம்ம பைபிளில் பார்க்குற ஒவ்வொரு தேவதாசர்களை பார்க்கும் பொழுது நிறைய பாவமும் செஞ்சுட்டு அதே சமயம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு அவங்க பெரிய வல்லமையாக பேசப்படுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம தாவீதை சொல்லலாம். பாவம் செய்தாரு, பத்சேபாவோட பாவம் செஞ்சாரு. ஆனாலும் அந்த பாவமானது அவர் இருதயத்தை என்ன பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு நாளுமே அது உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த பாவம் நம்ம செஞ்சோம், இந்த பாவம் நம்ம செஞ்சுட்டோன்னு சொல்லி அந்த பாவத்தால் அவருக்கு பிறந்த அந்த குழந்தையும் இறந்து போயிடுச்சு. அதன் பிறகாக இன்றைக்கு அவரை குறித்து 150 சங்கீதங்களை இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். நம்ம ஒவ்வொரு தேவாலய சபைகளிலுமே கூட வாரம் இந்த சங்கீத புஸ்தகங்களை நம்ம வாசிக்கிறோம். பாவம் செய்யறது பெருசில், அதை செஞ்சாக்க ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதை விட்டுட்டோம்னா உண்மையாகவே இழந்த தேவ அன்பை நம்ம ரட்டிப்பாக அவரோட சமூகத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள நம்ம உண்மையாகவே அவரோட சமூகத்தில் நம்ம கடமை பெற்றவர்களாக இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தோம்னா ஏசப்பா நம்மளை அசுத்தத்திற்காக நம்மளை அழிக்கலை, பரிசுத்தத்துக்காக நம்ம அழைச்சிருக்கிறாரு. அதனால பாவம் செய்யாதபடிக்கு அவரோட சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் தேவ அன்பை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளனா அவரோட வேத வசனத்தை வாசிக்கிறது குறைஞ்சா கூட அதுவும் ஒரு வகையான ஒரு பாவம் தான். ஏன்னா வேத வசனத்தில் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிற தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். நம்ம ஒழுங்காக வேத வசனத்தை நம்ம வாசித்தோம்னாலே அவர் அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. நம்ம பாவமானது நம்மக்கிட்ட அது எழும்பாது. எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட பாவமாக அது பெருசாக போகாத அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். பாவமே நம்ம செஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா உண்மையாக கீழ்ப்படியாமல் இருக்கிறவங்களோட பாவம் செஞ்சவங்களை தான் ஆண்டவர் அநேக காரியங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நம்ம அநேக சாட்சிகளை நம்ம கேட்டு இருக்கோம். அதனால எங்கள் தரப்பிலிருந்து தேவ அன்பை விட்டு பிரிப்பது எதுன்னா பாவம் தான். ஆனால் அதே பாவம் தான் மீண்டும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகவும் செய்கிறது என்று சொல்லி என்னோட கருத்தை நான் ஆழமாக தெரிவித்து நான் சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. ஒரு சிலர் பைபிள் படிக்க முடியாது, நான் எப்படி என் பாவத்தை விடுவேன் அப்படின்னு நம்ம சொன்னால் இன்னொரு வசனம் நமக்காக சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்யக்கான அவனுக்கு அப்பொழுது மன்னிக்கப்படும். ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம அப்படி இல்லைன்னா நமக்குன்ற இருக்கிற ஆசாரியர்கிட்ட நம்ம பாவ அறிக்கை செய்து நம்ம விட்டுட்டோம்னா அவங்க நமக்காக தேவனுடைய சமூகத்தில் இருந்து நமக்காக வேண்டியதை செஞ்சு நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுறாரு. ஏன்னா ஏசப்பாவை நமக்காக பாவத்தின் சாயலாக தான் இங்கே பிறந்திருக்காரு. ரோமர் 8:3ஆம் வசனத்தில் அப்படியே சொல்லியிருக்கு. இது போல் தேவன் பாவத்தின் சாயலை நமக்காக பிறந்து இங்கே அவர் ஒரு பாவியாக தான் மறைச்சிருக்காரு. அதனால் பாவத்துக்கு எக்ஸாம்பிள் நிறைய பேர் இருக்காங்க. இத்துடன் என்னோட கருத்தை நான் முடித்து கொள்ளுகிறேன். தேவ அன்பை விட்டு பிரிப்பது பாவம் மாத்திரமே என்று நான் சொல்லுகிறேன். நன்றி. தேவ அன்பை விட்டு பிரிப்பது பாவமே என்கிற வார்த்தை மிகவும் அழுத்தமாக தம்முடைய முதலாவது கருத்தை பதிவு செய்த சகோதரி மேத்தா மெரிலின் அவர்களை வாழ்த்துகிறோம். அவரை தொடர்ந்து தேவ அன்பை விட்டு விலக செய்வது கீழ்ப்படியாமையே என்கிற வார்த்தையை மிகவும் தைரியமாய் யதார்த்தமாய் பேச வருகிறார்